லாஸ்ட் வீடியோல வந்து பேண்டாஸை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து பேண்டாஸோட மெயின் 2 டேட்டா டைப்ஸ், இப்போ சீரியஸ் அண்ட் என்ன, டேட்டா ஃப்ரேம் என்ன, அது எப்படி வந்து மேனுவலாக வந்து கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருந்தோம். இந்தியன் வீடியோல வந்து ஒரு சிஎஸ்சி ஃபைலை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி அதை ரீட் பண்ணுறது, அதை வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதில் இருக்கிற டேட்டா வந்து என்ன மாதிரி மேனிபுலேட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை இந்தியன் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் சிவானுஜன், என்னோட சேனலில் வந்து டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ வாங்க இந்தியன் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட இருக்கிற டேட்டா செட்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் டேட்டா செட். ஸோ இதில் வந்து நான் பேண்டாஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேண்டாஸாங்கிற டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க். இங்கே வந்து பேண்டாஸை வந்து சோட்டா வந்து பிடிஎன்னு கால் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் எங்களோட ஈஸி யூசேஜ் செய்யணும். ஸோ இங்கே டிஎஃப் அண்ட் ஒரு வேரியபிளை நான் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணுறேன். ஸோ டிஎஃப் அண்ட் வேரியபிள் இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ நான் டிஎஃப் அண்ட் வேரியபிள் அசைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரொம்ப புதுசாக இந்த பேண்டாஸுக்கு வந்து இப்போ கொம்பனா வந்து நீங்கள் என்ன ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் வந்து இண்டிவிஜுவல் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அப்புறம் அந்த இன்டிஜர் வேல்யூ அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த வேரியபிள் நேமையும் கால் பண்ணுவீங்க. இப்போ ஏயில் வந்து 2 அசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த 2 அக்சஸ் பண்ணணும்னு என்ன ஏஐ கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 என்ன கோல் ஆகுது. அதை மாதிரி தான் இங்கே வந்து எங்களோட சிஎஸ்சி ஃபைல் இருக்குல்ல, நாங்கள் நார்மலாக சிஎஸ்சி ஃபைலில் வந்து நாங்கள் எக்ஸலோ சிஎஸ்சி ஃபைலில் விஷுவலாக பார்ப்போம். பட் இங்கே பேண்டாஸில் நாங்கள் எப்படி அக்சஸ் பண்ண முதல்ல அதை வந்து ஒரு வேரியபிள் டிஎஃப்ல அசைன் பண்ணி டிஎஃப்ல அசைன் பண்ணுவோம், டேட்டா ஃப்ரேம் பண்ணி போடுவோம். இல்லைன்னா வந்து இப்போ டிரெக்டாக நீங்கள் டிஸ்கிரிப்டாக நேம் கொடுக்கலாம். டிஸ்கிரிப்டாக நீங்கள் கொடுக்கலாம் என்ன அந்த டேட்டா செட் ரிலேட்டட் நேமை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ட் பண்ணுவோம். நான் இப்போ டிஎஃப் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அசைன் பண்ணி டிஎஃப் இல்லை டேட்டா ஃப்ரேமாக கால் பண்ண குறிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கால் பண்ண போகிறோம்னா பிடி டாட், அதாவது பிடின்றது என்னோட பேண்டாஸை குறிக்குது அந்த ஷார்ட் நேம். இங்கே இருக்கிற ஒரு ப்ரீபில் ஃபங்க்ஷன் ரீட் சிஎஸ்வி என்ற ஒரு ப்ரீபில் ஃபங்க்ஷன் ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ ரீட் சிஎஸ்வி என்ற ஒன்றும் இல்லை, எங்களோட சிஎஸ்வி ஃபைல ரீட் பண்ண போகுது, அவ்வளோதான். அது எங்கள்கிட்ட இருக்கிற சிஎஸ்வி ஃபைல வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ரீட் சிஎஸ்வி என்ற ஒரு ப்ரீபில் ஃபங்க்ஷனை வந்து இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் என்னட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டா, இந்த சிஸ்டத்தில் இருக்கிற டேட்டா வந்து நான் வந்து அக்சஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதில் கொடுக்கும்போது கொட்டேஷன் மார்க்கில் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே இந்த கார் சேல்ஸ்ன்ற ஒரு டேட்டா செட் இருக்குது, அதுதான் நான் இங்கே அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் அக்சஸ் பண்ணிட்டு இதில் நான் அந்த கொட்டேஷன் மார்க்கில் கொடுத்துட்டு கோடை ரன் பண்ணிங்கன்னா ஓகே இந்த டேட்டா வந்து என்ன இது ரீட் பண்ணிட்டு மீன் இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிட்டு டிஎஃப் வேரியபிள். அப்போ கொமனா வந்து என்ன இப்போ ஒரு வேரியபிள் நாங்கள் ஸ்டோர் பண்ண மாட்டோம், அடுத்து அந்த வேரியபிளை கால் பண்ணி அது ஸ்டோர் ஆகிருக்கா இல்லையா. அப்போ நான் இப்போ டிஎஃப் கால் பண்ணுறேன், கொடுத்து என்ன பண்ணீங்கன்னா எங்கள் டேட்டா செட் என்ன ஸ்டோர் ஆன டேட்டா செட் நாங்கள் இப்போ என்ன அது விஷுவல் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்ன டேட்டா ஆஃப் டிஎஃப், அதாவது என்ன இதான் எங்கள்கிட்ட சிஎஸ்சி ஃபைல். இந்த சிஎஸ்சி ஃபைல் இந்த நான் ரீட் பண்ண சிஎஸ்சி ஃபைல் தான் இந்த டேட்டா செட். அதை வந்து இப்போ டேட்டா ஃப்ரேமாக எங்களுக்கு ஷோ ஆகுது. அப்போ டேட்டா ஃப்ரேம்னா ஆல்ரெடி நாங்கள் லாஸ்ட் வீக்கில் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேக் கலர் ஓடோமீட்டர் இது எல்லாமே வந்து கொலம்ஸ், அதாவது எங்களோட டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற கொலம்ஸ், அதாவது சிஎஸ்சி ஃபைல வந்து இப்போ டேட்டா ஃப்ரேமாக மாற்றிருக்கோம். இப்போ இது எல்லாமே கொலம். இங்கால இருக்கிற ரோஸ்ன்னு சொல்ல வரது என்ன ஒவ்வொரு என்ட்ரி. இப்போ 0th என்ட்ரி என்பது வந்து 0th ரோன்னு சொல்லுவோம். 1ன்றது 1th ரோ, 2nd ரோ, 3rd ரோ. இப்போ 0, 1, 2, 3 என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே 9 மட்டும் போகுது. சேம் டைம் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 10ல் முடிஞ்சிடும். வேண்டா ஒரு சின்ன டேட்டா செட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டிக்கிறதுல. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டெக்ஸிங் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணுவீங்க. உங்களுக்கு லேட்டராக வந்து நாங்கள் டேட்டா அக்சஸ் பண்ணும்போது இந்த 0 எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக் கலர் ஓடோமீட்டர் டோர்ஸ் எல்லாமே வந்து காலம்ஸ் வந்து காய்ப்போம். பட் சம்டைம்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து எங்களோட மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் வேர்ல்டில் வந்து இந்த கூட வந்து ஃபீச்சர்ஸ் இதை காய்ப்போம். இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன திடீரெண்டு ஃபீச்சர்ஸ் என்ற வேர்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா ஃபீச்சர்ஸ் என்ற ஒன்றுமே இல்லை. இந்த காலம்ஸ் நேம் நாங்கள் ரொம்ப டெக்னிக்கல் டேர்மில் வந்து இந்த மிஷின் லேர்னிங் டெக்னிக்கல் டேர்மில் வந்து டோர்ஸ், ப்ரைஸ் இது எல்லாமே வந்து என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சம்டைம்ஸ் வேரியபிள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக போட மாட்டேன். சம்டைம் இந்த காலம்ஸ் நேம் வேரி வந்து அப்போ அந்த ஒவ்வொரு கண்டாக்ட்ஸில் ஒவ்வொரு சீனியர் கேட்ட மாதிரி சேம் கான்செப்ட் தான், பட் நேம்ஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகிட்டு இருக்கும். காலம்ஸ், ஃபீச்சர்ஸ் ஓ வேரியபிள் நேம்ஸ். இப்போ டேட்டா செட் இந்த வேரியபிள் நேம் அந்த டைம் என்ன இந்த காலம்ஸ் நேம் தான் சொல்லுவோம். ஸோ இதில் மேபி இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இது ஒன்றுமே இல்லை, காலம்ஸ் நேம்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணு. ஸோ இப்போ நான் வந்து டேட்டா வந்து நாங்கள் என்ன ஒரு விஷுவலாக பார்த்துட்டோம். ஓகே இப்போ உங்களுக்கு முதலாவது ஓகே இது ஒரு சின்ன டேட்டா செட்ன்றதால என்ன உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரே இதுலேயே ஒரே வியூலேயே உங்களுக்கு பார்க்கக்கூடிய. மேபி ஒரு பெரிய டேட்டா செட்னா உங்களால் எல்லா டேட்டா செட்டாமே வந்து உங்கள் எல்லா டேட்டாவையும் வந்து ஒரே டைமில் பார்க்க முடியாமல் இருக்கு. பட் நீங்கள் வந்து ஒரு கப்பல் ஆஃப் ரோஸ், அதை ஒரு 5 ரோஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்ரிபியூட் இருக்கு இந்த எங்களோட ஃபேண்டாஸில் வந்து. அதை வந்து நான் ஹெட்னு சொல்லுவோம். ஹெட்னு சொல்லணும்னா பை டிஃபால்ட்டாக வந்து இது ஃபர்ஸ்ட் 5 ரோஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் 5 ரோ நீங்கள் 0 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதால வந்து இங்கே 4 காட்டுது. அப்போ ஸோ இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 5 ரோஸான் இருக்கு.
அப்போ இது வந்து உங்களோட டேட்டா செட் ஒரு ஓவர்லுக், அதாவது உங்களோட டேட்டா செட்டில் வந்து முதல்ல 5 ரூபா என்ன என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நீங்கள் இப்படி பார்த்துடலாம். இல்லை எனக்கு முதல் 5 தேவை, எனக்கு 3 இன்ஃபர்மேஷன் காரணம் இந்த ஹெட்டை ஹோல்ட் பண்ணிட்டு 3 கொடுத்தாலே வந்து என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 ரோஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ சேம் டைம் வந்து இல்லை எனக்கு கடைசியாக இன்னும் 5 ரூபா இருக்குது, அதை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு விலை இல்லைன்னா நீங்கள் என்ன டிஎஃப் டாட் டெய்லாண்டு கொடுங்க. டெய்லாண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேர்மே சொல்லுமே, ஒரு மீனிங்கை சொல்லுமா, ஓகே டெய்லாண்டே என்ன சொல்ல போகிறோம். அப்போ இங்கே வந்து கடைசி 5 ரோஸ், லாஸ்ட் 5 ரோஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட் 5 ரோஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ அங்கே என்ன இந்த டேட்டா செட் கடைசி 5 ரூபா இல்லை எனக்கு முதல் 2 ரோ தான், லாஸ்ட் 2 ரோஸ் தான் வேணும். இந்த டெய்ல 200 கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் 2 ரோஸை வந்து என்ன இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது ஒரு என்ன எங்களுக்கு டேட்டா செட் வந்து கையில் கிடைச்சுன்னா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். ஓகே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது எங்களோட டேட்டா செட்டில் வந்து என்னென்ன ஒரு ஓவராலாக வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்குறது. இப்போ வந்து ஃபர்தராக நாங்கள் பார்க்கணும்னா அடுத்தது வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே இந்த டேட்டா செட்டோட ஷேப் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய டேட்டா செட் பார்க்கணும். மேபி எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு குயிக்காக பார்க்க முடியாமல் இருக்கும். ஸோ இங்கே வந்து குயிக்காக பார்க்கலாம். எப்படி என்றால் இங்கே ஒரு ஷேப்ன்ற ஒரு அட்ரிபியூட் இருக்குது. இதை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா வந்து எங்களோட ரோஸ் அண்ட் கோலம்ஸ் சொல்லும். அப்போ இங்கே ஒரு பேராந்தீஸில் வந்து 2 வேல்யூஸ் இருக்கு. அப்போ 2 வேல்யூல இப்போ எது ரோ எது கோலம்னு உங்களுக்கு அந்த இதில் எது ரோவை மென்ஷன் பண்ணுது, எது கோலம். இப்போ சின்ன டேட்டா செட் உங்களுக்கு ஈஸியாக பார்க்கணும். ஆனால் பெரிய டேட்டில் வந்து முதலாவது வேல்யூ வந்து ரோஸை குறிக்கும். 10 வந்து ரோஸ், செகண்ட் வந்து 5 வாரது வந்து என்ன கோலம்ஸ் நேமை குறிக்கும். அப்போ நீங்கள் ஓகே இப்படி ரெக்ட் ஆகுது. அப்போ நீங்கள் இதை இண்டிவிஜுவலாக ஆக்சஸ் பண்ணிடலாம். இந்த வேல்யூண்டா இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டப்பிள் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த டப்பிள் ஃபார்மெட்டில் இருக்கிற அந்த 2 வேல்யூஸ் நாங்கள் அன்ஃபோல்ட் பண்ணலாம். அன்ஃபோல்ட் எப்படி பண்ண போகிறோம்னா முதலாவது வந்து நாங்கள் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் கொடுக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் சேம் லைன்லேயே போடலாம். இந்த டப்பிளுக்கு வந்து டிரெக்டாக 2 வேரியபிள் கப்பல் ஆஃப் வேல்யூஸ் வந்து உங்களை அசைன் பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி பைத்தில் வந்து டப்பிள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் பண்ண. ஸோ அடுத்தது வந்து நான் கோலம்ஸ் அண்ட் கொடுக்குறேன். ரோஸ் கோலம் இங்கே வந்து இப்போ டிஎஃப் ஷேப் வந்து திருப்பி நான் கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ரோஸை வந்து நீங்கள் இப்போ திருப்பி ஆக்சஸ் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் சாரி இதில் வந்து அண்டர் ஸ்கோர் வேணும். ஓகே நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 10. அதுமாதிரி நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா கால் பண்ணீங்களோ. ஸோ இது கொடுத்த வேரியபிள் நேம் நாங்கள் ஆக்சஸ் பண்ணுறோம். அவ்வளோ இப்போ 2 வேரியபிள் நேம் நாங்கள் இது சேம் லைன்லேயே கொடுத்துருக்கோம். இந்த டப்பிள்ன்றால சேம் லைன்லேயே எங்களுக்கு கொடுக்கணும். எங்கிட்ட 2 வேல்யூஸ் இருக்குள்ள இப்போ 2மே வந்து இந்த சிங்கிள் வேரியபிள் இப்போ அன்ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நாங்கள் இப்போ ஷேப் பார்த்துட்டோம். இத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ். இப்போ நீங்கள் ஓகே இப்போ இதில் வந்து காலம்ஸ் பார்க்கணும். இப்போ எங்களோட காலம்ஸ் அதாவது என்ன காலம்ஸ் இருக்குது, என்ன காலம்ஸ்ன்றது தாண்டி என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்னா இப்போ மேபி வந்து உங்களுக்கு என்ன இந்த டேட்டா செட்டில் வந்து ஒரு 5 காலம்ஸ் இருக்குதான்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து விஷுவலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100+ காலம்ஸ் இருக்கலாம். அப்போ அந்த டைமில் வந்து விஷுவலாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன செய்யணும்னா டிஎஃப் டாட் காலம்ஸ்ன்ற ஒரு அட்ரிபியூட் வந்து எங்களோட டேட்டா ஃப்ரேமில் இருக்குது பேண்டா செட்டப். அதை கால் பண்ணீங்களா வந்து என்ன இண்டெக்ஸ்ன்னு சொல்லி இப்போ அதில் இருக்கிற எங்களோட டேட்டா செட்டில் இருக்கிற எல்லா காலம்ஸையும் வந்து சிங்கிள் இதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இப்போ அதை வந்து நீங்கள் டூ லிஸ்ட் ஃபார்மேட்லேயும் வந்து நீங்கள் வந்து என்ன இதை நாங்கள் மாற்றக்கூடிய இருக்கும். நீங்கள் 2 லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து இப்போ ஸ்கேப் பிரேக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கேப் பிரேக்கில் ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்ன எங்களோட டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற வந்து காலம்ஸை பார்க்குறதுக்கு ஈஸியாக ஆக்சஸ் வந்து எங்களோட காலம்ஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த அட்ரிபியூட்டை நான் காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து டிஸ்கிரைப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. டிஸ்கிரைப் பார்க்கும்போது டேட்டா டைப் இருக்கா பார்த்தோம். ஸோ டேட்டா டைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இப்போ எங்களுடைய இந்த சிஹெச் ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து டிஎஃப் டாட் ஹெட் முதல்ல 5 ரோஸமாக ஹோல்ட் பண்ணுறோம். ஈஸியாக இங்கே வச்சு விஷுவல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வேரியஸ் டேட்டா இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை டெக்ஸ்ட்டில் இருக்குது, நம்பர்ஸில் இருக்குது. அப்புறம் அதோட வந்து நம்பர்ஸோட ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த $sign அசைன் இருக்குது. அப்போ இது கேட்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இத்தனை டேட்டா டைப் இருக்குன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் டிஎஃப் டாட் டி டைப்ஸ் அண்ட் கால் பண்ணி டி டைப்ஸ் அண்ட் இன்னொரு அட்ரிபியூட் அது பேண்டாஸ்டிக் டேட்டா ஃப்ரேம்ல இருக்க இன்னொரு அட்ரிபியூட்டை கால் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா செட்டில் இருக்கிற என்ன எல்லா டேட்டா டைப்ஸையும் ஒவ்வொரு கொலமும் என்னென்ன டேட்டா டைப்ஸில் அசைன்ட் ஆயிருக்குன்றத உங்களுக்கு இது ரிட்டர்ன். இப்போ நீங்கள் இருக்கலாம் ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு புது டேட்டா டைப் உங்களுக்கு மேபி ஃபர்ஸ்ட் டைம் இது கேள்விப்படுற நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு மேபி புதுசாக இருந்திருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே எந்த குழம்பு ஆப்ஜெக்ட் மேக் குழம்பு வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ மேக் குழம்புல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இல்லாட்டி ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன ஸ்ட்ரிங் அண்ட் எஸ்டிஆர் அண்ட் பைத்தன் எஸ்டிஆர் ரிட்டர்ன் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இல்லை அந்த டெக்ஸ்ட் வேல்யூ வந்து ஆப்ஜெக்ட் ஒரு டேட்டா டைப்ல ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டா டைப்ல நாங்கள் வந்து என்ன ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். அப்போ இங்கே எங்களோட பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேமில் வந்து கொமனா வந்து என்ன ஸ்ட்ரிங்கை வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ல தான் கதைப்போம். அப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்தால் குழம்பிடக்கூடாது. அது வேற ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் இருக்கலாம் இந்த ப்ரைஸ் குழம்பு ஆப்ஜெக்ட் டே காட்டுது. அப்போ நான் முதல்ல சொன்னால் உங்களுக்கு ப்ரைஸ் குழம்புல வந்து தனி இன்டீஜர் வேல்யூ மட்டும் அசைன் பண்ணல, அங்கே $sign அசைன் ஆயிருக்கு.
அப்போ நாங்கள் வந்து இந்த கேரக்டரைஸ் ஃபார்மேட் இன்னும் பண்ணல, இந்த ப்ரைஸ் நாங்கள் இந்த குழம்பு இன்னும் ஃபார்மேட் பண்ணல, இப்போ நியூமெரிக்கலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்னும் ஃபார்மேட் பண்ணல. நாங்கள் அது ஃபியூச்சரில் பார்க்கலாம், அது எப்படி இந்த கேரக்டர் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம், இந்த டாலர் சைன் எப்படி ரிமூவ் பண்ணுறோம், அது ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணல. ஸோ இப்போ நாங்கள் ரிமூவ் பண்ணால் என்ன, அது ஸ்டில் என்ன ஆப்ஜெக்ட், அப்போ ஸ்ட்ரிங் தான் அது ரிட்டர்ன் பண்ணும் எங்களுக்கு. மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே இன்டீஜர், அந்த ஒடோமீட்டர் குழம்பு சரி மெட்டா டோஸ் என்னது உங்களுக்கு பார்க்கவே விளங்குங்க, தனி இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் இருக்கு, க்ளீனாக இருக்கு இன்டீஜர். மற்ற ரெண்டு டெக்ஸ்டாக இருக்குது, அது ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு ஈஸி வேயாக பார்க்குறது எங்களோட டேட்டா செட்டில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாக்களும் என்னென்ன டேட்டா டைப்ல இருக்குன்றது எங்களுக்கு ஈஸியாக வந்து பார்க்கக்கூடியமே இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு அட்ரிபியூட், இந்த அட்ரிபியூட் ஒரு ப்ரீவில் ஃபங்க்ஷன் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இன்ஃபோண்டு. ஸோ இன்ஃபோன்றதும் ஒரு ஈஸியாக ப்ரீவில் ஃபங்க்ஷன், அது ஒன்றுமே இல்லை. இன்ஃபோண்டேகளையும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஓகே, இது இன்ஃபர்மேஷன் ஒரு எங்களோட டேட்டா ஃப்ரேம் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவரால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எங்களுக்கு இந்த ஓவரால் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு 3 இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஒன்று வந்து டேட்டா டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன், நாங்கள் டேட்டா டைப் ஆல்ரெடி இண்டிவிஜுவலாகவே அக்சஸ் பண்ணி பார்த்துடும். பட் அப்படி நீங்கள் இண்டிவிஜுவலாக அக்சஸ் பண்ணாமல் நீங்கள் அடிஷனலாக வந்து ஓவராலாக வந்து ஒரு 2-3 இன்ஃபர்மேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கணும் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக இதை கால் பண்ணிங்கன்னா அதில் டேட்டா டைப் உங்களுக்கு ஈஸி உடனே பார்க்கணுமே இருக்கும். சரியான டேட்டா ஒவ்வொரு குழம்பு என்னென்ன டேட்டா டைப்பில் அசைன் பண்ணி. அடுத்தது வந்து நொட் நாள், அதாவது அதாவது வந்து எங்களோட டேட்டா செட்டில் வந்து இத்தனை மிஸ்ஸிங் வேல்யூ இல்லாத டேட்டா என்ட்ரியாக இருக்கு, அதாவது மிஸ்ஸிங் வேல்யூ இல்லாத கவுண்ட். மேபி எங்களோட காலம்ஸ்ல வந்து என்ன மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழம்புல வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் இருந்துக்கலாம், 1179 வேல்யூ இல்லாட்டி வந்து இங்கே வந்து இந்த கவுண்ட் வந்து 9 இருக்கு. எப்படி 9 இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் என்ட்ரி வந்து எங்களுக்கு 10 தான். 10 என்ன எங்களுக்கு டோட்டல் என்ட்ரி வந்து ஒவ்வொரு ட்ரோ செஞ்சு விடுறாங்க. இப்போ டேட்டா வந்து என்ட்ரி பண்ணது மேலே குளம் போட்டோம்னா அப்புறம் அந்த குளம்ஸுக்கு நாங்கள் டேட்டா வந்து என்ட்ரி பண்ண வந்தோம். அப்போ அந்த என்ட்ரி கெப்பாசிட்டி வந்துடுறது இங்கே 10 இருக்கு. அந்த 10 நேம் வந்து என்ன இங்கே வந்து ஒவ்வொரு குளமே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதெல்லாம் 10 மேபி ஒரு வேல்யூ இங்கே மிஸ் ஆயிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓடோமீட்டர் குளம்புல வந்து ஒரு மிஸ் ஆயிருந்தா இந்த ஓடோமீட்டர் குளம் வந்து 9 தான் வந்திருக்கு. ஏனெண்டா வந்து அங்கே ஒன்று குறைய காரணம் இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ வந்து எம்டியா இருந்தது. ஆனா இங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த 10 என்ட்ரிஸுக்கு ஏற்ற மாதிரி இங்க 10 நல் வேல்யூ இருக்கு. அப்படி அப்படி என்ன சொல்ல வருதுன்னா எங்களோட டேட்டா செட்ல எந்த ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இல்லை நல் வேல்யூ இல்லைன்னு மீனிங். அப்போ அதைத்தான் என்ன இந்த இந்த இன்ஃபோன்ற விஷயம் இந்த 3 விஷயத்தையும் கொடுத்து எத்தனை என்ட்ரிஸ் இருக்கு, எத்தனை எங்களோட குழப்பத்தில் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா இல்லையான்றத சொல்லுது. அது சேம் டைம் என்ன டேட்டா டைப் விஷயத்தையும் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரீவில் ஃபங்க்ஷன். நான் குயிக்காக வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ல பார்த்துடலாம், அதோட மிஸ்ஸிங் வேல்யூ இன்ஃபர்மேஷன்ல குயிக்காக வந்து பார்த்து. ஸோ அடுத்தது வந்து ஒரு இன்னொரு ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துருவோம். ஸோ df.describe அண்டு df.describe பண்ணுறது வந்து ஒன்றுமே இல்லை, அது ஒரு ஈஸியான விஷயம். ஸோ நான் ரன் பண்ணுறதுக்குள்ள என்ன செய்யணும்னா ஷிப் ப்ளஸ் ஸ்டெப்பை கொடுக்கணும். சரியா, ஷிப் ப்ளஸ் ஸ்டெப் என்ன சொல்ல வர இந்த ஷிப் ப்ளஸ் ஸ்டெப் SHI ஷிப் ப்ளஸ் ஸ்டெப்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த பேராந்தீசிஸ்க்குள்ள வந்து ஒரு கேர்சரை வச்சுக்கொண்டு ஷிப் ப்ளஸ் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த டாக் ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு இந்த அன்ஃபோல்டா. அப்படின்னா இந்த டாக் ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள், அதாவது இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, என்னென்ன அட்ரிபியூட், என்னென்ன பேராந்திசில வந்து என்னென்ன பேராமீட்டர் எடுக்கும், அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு லைன்லயோ சிங்கிள் லைன்லயோ கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி விஷயம் ரிட்டர்ன் ஜெனரேட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து ஓகே, நாங்கள் டேட்டா ஃப்ரேம்ல வந்து டிஎஃப்க்கு வந்து டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனை கால் பண்ணா அது வந்து என்னத்தை ஜென்ரேட் பண்ண போகுது, ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது. அப்போ நீங்கள் ஏதாவது என்ன டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்கல், இப்போ மேபி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் இது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னா உங்களுக்கு மேபி இந்த டேர்ம் புதுசாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தோம்னா மெயினாக 2 கேட்டகரி, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ளஸ் வந்து அடுத்தது வந்து இன்ஃபரன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக். இன்ஃபரன்சியல் டெஸ்டிக் வந்து என்ன கூட வந்து மெஷின் லேர்னிங்லாம் கூட யூஸ் பண்ணுவோம், கூட ஹைபோதிசிஸ் பாட்டு நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணேன். டிஸ்கிரிப்டிவ்ன்றது என்ன ஒரு சமரைசேஷன் மாதிரி. இப்போ உங்கள்ட்ட இருக்கிற ஒரு பாஸ்ட் ஒரு லாஸ்ட் 6 மந்த் டேட்டா இருக்குமே இருந்தால் அந்த டேட்டாவை எப்படி நாங்கள் சமரைஸ் பண்ணி அதுலேருந்து இந்த மாதிரியான இன்சைட்ஸ் எடுக்கலாம், பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா யூஸ் பண்ணி அதுலேருந்து சமரைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அந்த ஆவரேஜ் இல்லை அதை விஷுவலைஸ் பண்ணி அதுலேருந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அனலைஸ் பண்ணுறதுக்காக காமனாக யூஸ் பண்ணுவோம் டிஸ்கிரிப்டிவ். நாங்கள் இது வந்து டீப்பாக வந்து எங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் முடியல கவனம். சரியா, ஸோ இப்போ நாங்கள் ஓவரா இல்லை திங்க் பண்ண வேணாம். ஸோ பேசிக் ஒன் ஐடியாண்டு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து மெயினாக பார்க்க போகிறது வந்து இந்த மீடியன் மோட் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இட் சமரைஸ் த சென்ட்ரல் டெண்டன்சி என்று போட்டு, சென்ட்ரல் டெண்டன்சி என்றது ஒன்றும் இல்லை, இந்த மீடியன் மோட சொல்ல மாதிரி டிஸ்பர்ஷன் அண்ட் ஷேப்னு சொல்ல வர. இப்போ கொமனா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து டேட்டா செட்டில் வந்து கொமனா வந்து டேட்டா செட் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்தீங்கன்னா வந்து என்ன பெல் ஷேப் இல்லை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் காய்ப்போம். அது வந்து கோஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் சம்டைம்ஸ் காய்ப்போம். சரியா, கோஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனால் எல்லா நேரமே வந்து டேட்டா வந்து அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் இல்லை அந்த மாதிரியான பேட்டர்னை மெயின்டைன் பண்ணாமல் இருக்குங்க. அது மேபி அதுக்கு ரீசன் இருக்கு, மேபி அவுட்லேயர் அந்த மாதிரி ரீசன். அந்த டைமில் வந்து அந்த ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கு.
அந்த ஷேப்பா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ்ல வர அவுட்புட்டை பேஸ் பண்ணி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இதை பற்றி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் லேட்டரா வந்து பார்க்கலாம். இந்த இப்போ உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல கழிச்சு. ஸோ அந்த மாதிரியான ஷேப் ஸ்கியூனஸ் தான் கதைப்போம். ஸோ அதை பற்றிலாம் நாங்கள் லேட்டரா பார்ப்போம். ஸோ அதே இது வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் அவுட்புட் மூலமா என்ன நாங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை ஒரு எப்படின்னு பார்ப்போம். சும்மா லைட்டாக பார்ப்போம். ஸோ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 2 காலம் டீட்டெயில் மட்டும் தான். அப்போ நீங்கள் எல்லாம் டேட்டா ஃப்ரேம் வச்சு கால் பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா 5 காலம் டீட்டெயில் தான் நீங்கள் வந்துடும். 2 காலம் டீட்டெயில் மட்டும் வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இந்த காமனாக கதைக்கு வந்து நியூமரிக்கல் டேட்டாக்கு தான் இது வந்து என்ன இந்த கால்குலேஷன்லாம் கால்குலேஷன் முழுக்க கால்குலேட் ஆகும். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ 2 காலம் இருக்குது. அப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே இவ்வளோ கொண்டு இந்த 2 காலம் தான் என்ன எங்களோட இன்டீஜர் காலம்ஸ். டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 காலம் தான் இன்டீஜர் நியூமரிக்கல் ஃபார்மெட்லேயே இருக்கு. எங்களோட ப்ரைஸ் காலம் கூட இதுல வந்துருக்கலாம். பட் நாங்கள் ப்ரைஸ் காலம் நாங்கள் இனிமேல் ஃபார்மெட் பண்ணி 2வது வந்து $sign அசைன் பண்ணிக்கலாம். என்ன அதால வந்து ஸ்டில் வந்து எங்களோட டேட்டா ஃப்ரேம் அது ஒப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதால வந்து என்ன இந்த டிஸ்கிரிப் இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இந்த அவுட்புட்ல வந்து எங்களுக்கு இது ப்ரைஸ் குளம் இல்லாமல் போயிட்டு. பட் இப்போ பை டிஃபால்ட்டாக வரக்கூடிய இந்த 2 குளம் தான் இந்த ஓடோமீட்டரும் டோர்ஸும். இப்போ அதில் வர என்னென்ன இன்ஃபர்மேஷன் இல்லை நீங்கள் வேறு பார்த்தீங்கன்னா கவுண்ட் வரும். கவுண்ட் ஒன்றும் இல்லை. இந்த குளம்ல இருக்கிற டோட்டல் கவுண்ட் ஒவ்வொரு குளம்ல இருக்கிற டோட்டல் கவுண்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். மீன்ன்றது வந்து ஆவரேஜ் அந்த இருக்கிற டோட்டலை வந்து அடிஷன் பண்ணிட்டு அந்த கவுண்டரை டிவைட் பண்ணிங்கன்னா அதனால மீன் கிடைக்கும். பட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டேன். மினிமம்ன்றது வந்து மினிமம் வேல்யூ ஒரு குளம்ல இருக்கிற குறைஞ்ச வேல்யூ. இந்த மேக்ஸிமம் வேலை வருது மேக்ஸிமம் வேல்யூ. அது என்ன மேக்ஸிமம் அந்த ஹையஸ்ட் வேல்யூ சொல்லுவோம். அடுத்தது வந்து 50% ஒன்றும் இல்லை என்ன மீடியன் வேல்யூ. இப்போ உங்களுக்கு மீடியன்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மீடியன்ல வந்து 2, 4, 7, 8, 9 ஸோ இதில் 5 வேல்யூ இது சரியா? 5 வழி இருக்கிற மீடியன் வந்து கொமனா வந்து என்ன சோட்டிங் பண்ணும். சோட்டிங் பண்ணிட்டு தான் மீடியம். சோட்டிங் நான் ஆல்ரெடி சோட்டிங் அடிக்கணும். அது பிரச்சனை இல்லை. இப்போ சோட்டிங்னு சொல்ல என்ன குறைஞ்ச வழியிலேருந்து கூடின வழிக்கு ஃபர்ஸ்ட்டாக எங்கள் டேட்டா செட்டை மாற்றும். அதுக்கப்புறம் தான் மீடியம் பார்ப்போம். சரி நான் ஆல்ரெடியே சோட்டிங்கில் எழுதினா நான் சோட்டிங் பண்ணிடுறேன். அந்த சோட்டிங் இதெல்லாம் இது அசெண்டிங் ஆர்டர்லாம் இருக்கு. ஸோ இங்கே வந்து மீடியன் சொல்றது மிடில் வேல்யூ. மிடில் வேல்யூன்றது என்ன 7 தான் மிடில் வேல்யூ வந்து இப்போ டோட்டலாக நார்மலாக கால்குலேட் பண்ணுறேன் என்ன டோட்டலாக வந்து 5 வேல்யூஸ் இருக்குது. அப்போ நீங்கள் n+1/2 போட்டிங்கன்னா n+1/2 போடைக்குள்ள வந்து என்ன 5+1/2 6 சாரி 5+1/2 6/2 3. அப்போ 3 என்று பார்த்தீங்கன்னா தேர்ட் வேல்யூ. தேர்ட் வேல்யூ தான் எங்களோட மிடில் வேல்யூ. அப்போ மிடில் வேல்யூ வந்து ரைட் சைட் வந்து உங்களுக்கு 2 வேல்யூ இருக்க போது, லெஃப்ட் சைட் வந்து 2 வேல்யூ இருக்கும். இப்போ இதான் மீடியா. அப்போ மிடில் இருக்கிறதால காமனாக வந்து 50% கிடைக்கும். 50% கிடைக்கும். மிடில் வேல்யூ காமனாக 50% கிடைக்கலாம் தானே. அதைத்தான் நீங்க இந்த மீடியன் வேல்யூ தான் நீங்க 50% சொல்லலாம். அப்போ எங்கள் டேட்டா செட்ல மீடியன் வேல்யூயும் இந்த டிஸ்கிரைப் வந்து கொடுத்துருது. 57,336,9.0 மெட்டா 40,480 வருது அங்கே மீடியம் வெளியே. ஸோ நான் இங்கே இருக்கலாம் அந்த ஷேப் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்ததுனால இந்த வந்து ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஷேப்பே வந்து ரிட்டன் அதை எப்படி பார்க்குறான்னு இருக்கலாம். நம்ம ஒரு பேசிக் ஒரு ஐடியான்னு சொல்லி வரேன். ஸோ இதை எப்படி பார்க்குறேன்னு ஒன்றுமே இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் ஒரு இந்த ஓடோமீட்டர் குளம் மட்டும் பார்த்தீங்கன்னா மீனோட வேல்யூ இப்படி இருக்கு என்ன 786 7,860 சரியா வாசிக்கிறேன் இல்லை பிள்ளைங்க 78,600 78,601 இருக்கு. இங்க மீடியன் வேல்யூ பாத்தீங்கன்னா 50% 57,369 இருக்கு. இப்ப 2 வேல்யூமே இங்க ஈக்குவல் இல்லை. இப்ப காமனா ஸ்டாட்டிஸ்டிக்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. மீன் வேல்யூயும் மீடியன் வேல்யூயும் ஈக்குவலா இருந்தா அதோட ஷேப் வந்து வெல் ஷேப்பா இருக்கு, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு. அப்படி ஷேமா இல்லையா அது வந்து ஸ்கியூ ஆயிருக்குல்ல. அந்த ஷேப் வந்து ஒரு சைட் ஸ்கியூ ஆயிருக்கு. இப்போ லெஃப்ட் சைட்டா இல்ல ரைட் சைட்டா வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பக்கம் ஸ்கியூ ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை தான் இங்க காய்ச்சிருக்கேன். அடுத்தது பார்த்து இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுமே சேம் இருக்கு. இங்க டோர்ஸ் காலம்ல வந்து மீன் வேல்யூ பாருங்க 4.0 இருக்கு சரியா? அதே மாதிரி மீடியன் வேல்யூ 50% அதுவும் சேம் இருக்கு. அப்ப இது என்ன சொல்ல வந்தா நீங்க இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதுல போய் காய்க்கிற பட் பேசிக்கா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதால இங்க வந்து என்ன ரெண்டுமே வந்து என்ன ஈக்குவலா இருக்கிறத பெல் ஷேப்பா இருக்கு, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு. ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா. நீங்க வந்து ஃபர்தரா வந்து கூகுள் பண்ணி பாருங்க. லேட்டரா ஸ்டாட்டிஸ்டிக் முடியல டீப்பா இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதான் அந்த ஷேப் பண்ண அந்த டிஸ்கிரிப் ஃபங்க்ஷன்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்தா சரி. நீங்க ஃபர்தரா வந்து நீங்க இண்டிவிஜுவலா நீங்க இந்த காலம்ல வந்து என்ன காலம்ஸ் டீட்டெயிலை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎஃப் அண்ட் ஹோல் பண்ணா டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் ஆகும். ஓகே இப்போ இல்லை எனக்கு நீங்க சொல்ல இல்லை நான் ஒரு காலம் மட்டும்தான் பார்க்கணும், கலரை மட்டும் பார்க்கணும்னா நீங்க அதாவது ஸ்கேப் பேக்ரவுண்ட் வேர்ல்டு கொட்டேஷன் மார்க்ல வந்து அந்த ஏரியல் நேம் வந்து குளம் நேமை மட்டும் கொடுத்தீங்கன்னா COLOU ஓகே அந்த குளம் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்னா சரி. இப்ப நீங்க இந்த குளம் மட்டுமே அக்சஸ் பண்ணி உங்களோட மேனிபுலேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் 5 வேல்யூ மட்டும் தான் வேணும் அப்படிங்களா? அப்போ ஓகே நான் 5 கொடுக்க 5 கலர்ஸ் மட்டும் ரிட்டர்னா சரியா? இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் 3 வேல்யூ தான் மட்டும் இருந்தா
3 வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் கொலமை ஆக்சஸ் பண்றது சரியா. அதே மாதிரி இதுக்கு நீங்க மீடியம் காணல. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டோருக்கு நான் கொடுக்கணும். டோர்னு மாதிரி இந்த கால்குலேஷன் பர்பஸாக அது நியூமரிக்கல் வெளியே இருக்கணும். ஏன் இந்த மாற்றணும் உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இது கெட்டக்க கலர்ன்றது வந்து என்ன ஒரு டெக்ஸ்ட் பார்ட். அதில் இது செய்யலை. இப்போ டோருக்கு வந்து இப்போ நாங்கள் மீனை காண போகிறோம்ல, நாங்கள் டிரெக்டாக வந்து மீன் அண்ட் ஃப்ரீவில் ஃபங்க்ஷன் இதில் கால் பண்ணிடலாம். இது எரர் வருது. அது ரீசன் வந்து நாங்கள் ஒரு டொட் பண்ணுற போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி இதில் என்ன எரர் இருந்தது. எப்போ டோர் ஓகே இல்லை சாரி டோர்ஸ் அண்ட் வரும் சாரி. ஓகே யா டோர்ஸ் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே கூல். ஸோ இதில் வந்து மீனை கால்குலேட் பண்ணுவோம் சரியா, சின்ன விஷயம். ஸோ இங்கே 4 பேர். ஸோ இங்கே அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்கிரிட்டிவ் ஃபங்க்ஷன் டிரெக்டாக எங்களுக்கு 4 சொல்லுது. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு நாங்கள் மேனுவலாக எதுவுமே சேர்த்து எல்லா குழம்புக்குமே வந்து இந்த டிரெக்டாக மீனை கால்குலேட் பண்ணும். நீங்கள் மேனுவலாக போகிறோன்னா இப்படி தான் கால்குலேட் பண்ண வேண்டியது சரியா. அதை நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தா சரி. ஸோ அதை விட நேமா இப்பெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க வேண்டிய இல்லாமல் ஸோ இல்லை ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் உண்டு லென்த் உண்டு. ஸோ லென்த் ஒன்றும் இல்லை. லென்த்தை கொடுத்து டிஎஃப்ஐ கால் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை. 10 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 10ன்றது ஒன்றுமே இல்லை. எங்களோட ரோஸ் அக்கௌண்ட் சொல்ல போகுது. ரோஸ் எத்தனை ரோஸ் இருக்குங்க டோட்டல் டேட்டா செட்டில் இருக்க ரோஸ் நான் ஒரு இண்டிவிஜுவலாகவே அக்சஸ் பண்ணி பார்த்தேன் 10%. பட் இங்கே ஓவராலாக குயிக்காக வந்து உங்களோட ரோஸை மட்டும் பார்க்கணும். லென்த் என்ன கொடுத்தீங்கன்னா டோட்டலாக வந்து எங்கள் டேட்டா சென்டர் ரோஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்தியா மீடியாவில் வந்து நாங்கள் ஒரு பேசிக்காக வந்து என்ன பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் பண்ணி பார்த்தோம். அது எப்படி சிஎஸ்வி ஃபைல ரீட் பண்ணுறது, எப்படி வந்து என்ன ஒரு ஃபர்ஸ்ட் 5 ரூபா எப்படி பார்க்குறது, கடைசி 5 ரூபா எப்படி பார்க்குறது, மற்ற அதில் இருக்கிற சம் பேசிக் அட்ரிபியூட் பற்றியும் அந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துருந்தோம். ஸோ நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து எப்படி இந்த டேட்டா செட்டை வியூ பண்ணுறது ஒரு பர்டிகுலர் 5 கோலம் 3 ரோஸ் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து எப்படி கால்குலேஷன் செய்யறது, எப்படி குரூப் பை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது இந்த வீடியோ ரிலேட்டடான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.